வணக்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் வீடு தேடி வரக்கூடிய ரேஷன் அட்டை சார்ந்து தமிழக அரசு சார்பில் மகிழ்ச்சியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை பார்க்கலாம். ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இன்னும் சில நாட்களில் ரேஷன் கார்டுகள் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது. ரேஷன் அட்டை அல்லது குடும்ப அட்டை என்பது இந்திய குடிமகனின் முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்த அட்டைகள் மூலமாக நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் மலிவு விலையில் ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர். ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரசு வழங்கக்கூடிய பல சலுகைகளை குடிமக்கள் பெற முடியும். அந்தந்த மாநில அரசுகளால் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகள் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகின்றன. உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குவதோடு பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களும் அதற்கு கீழ் உள்ள நிதியுதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கார்டு ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் என்பதற்கான முகவரி சான்று இருக்க வேண்டும். வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் குறைந்தது 6 மாத காலம் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தால் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் அவர்கள் வேறு மாநிலத்தில் ஏற்கனவே ரேஷன் கார்டு வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களுடைய ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் இணைப்பது கட்டாயமாகும். அதேபோல அவர்களின் கைரேகை பதிவு மூலமாக ரேஷன் கடையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் குடும்பத்தோடு கைரேகை பதிவு செய்வதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. கைரேகை பதிவு விஷயத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது. புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து பொருட்களும் கடைகளில் இருப்பதை உறுதி செய்வதோடு ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீண்ட காலமாக புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் ரேஷன் கார்டுகளை சரிபார்ப்பு மற்றும் ரேஷன் கார்டு விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் இந்த சேவையானது மீண்டும் தொடங்கியுள்ளது. தேர்தல் சமயத்தில் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிக்க முடியாமல் தவித்த பொதுமக்கள் இனி எளிதாக புதிய கார்டுக்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அதேபோல ஏற்கனவே புதிய கார்டுக்கு விண்ணப்பம் செய்து காத்திருந்தவர்களுக்கு இனி ரேஷன் கார்டு உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டுகளை வழங்குவதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்த 2.24 லட்சம் பேருக்கு புதிய கார்டுகள் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் ரேஷன் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கு புதிய கார்டுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ரேஷன் கார்டுக்கு தற்போது மேலும் 1 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ரேஷன் கார்டுகள் தயாராகிவிட்டதால் இந்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கக்கூடிய பணியை தொடங்க இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் இன்னும் சில நாட்களில் ரேஷன் கார்டுகள் டெலிவரி செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.